ஒரு செயல் 2 3 பெஞ்சு போட்டு ஒரு ரோட்ல ஒத்து பாடுறான். அதை எந்த உடனே அங்க இருக்கவங்கலாம் அவ்வளவு பேரும் கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி இப்படிலாம் இருக்கும். அவ்வளவு பேரும் வெக்கத்தவாங்க. நம்ம ஆள் மட்டும் கையை தட்டினா ஏட்டா வெக்கப்பட. இப்ப நீ கை தட்ட போறது உனக்கு இல்லை. ஆமா அப்ப கண்ண முடிய உன் கஷ்டமெல்லாம் இதோட தீரவு. 2 கையை சேர்த்து தட்டுக்க பார்க்கலாம். நாளத்தோட வேற ஆளு கையை தட்டணும். அங்க வரைக்கும் அதுக்கிட்டே இருப்பேன். ஐயா ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா நாயகனே ஓடி வா ஐயா ஆடி வா ஐயா ஆடி வா ஐயா ஆனந்த தண்டோடே ஆடி வா ஐயா ஐயா அதப்பட ஓடிடா அதுங்க நாடி மதோ போய் நீங்க ஓடி வா ஐயா ஓ தேடி மதோ நீங்க ஓடி வா ஐயா உலகல் மாட்டிடவே ஓடி வா ஐயா மனசலகள் போகிடவே ஓடி வா ஐயா உன்னாத கனிமா ஐயா ஓடி வா ஐயா உன்னாத வைகுண்டமே ஓடி வா ஐயா உன்னாத விதிக்க ஓடி வா ஐயா உன்னாத வைகுண்டமே ஆடி வா ஐயா ஓடி வா ஐயா நீ ஓடி வா ஐயா உலக வந்த மாயகனே ஓடி வா ஐயா ஆடி வா ஐயா ஆடி வா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடி வா ஐயா அதே சத்தியமாக அந்த கவலையெல்லாம் ஓடுது. இறைவன் உள்ளத்தை வருகிறார். உங்களுடைய கவலைகள் தீர்க்க வருகிறார். உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க வருகிறார்.
10,113 மேல அம்மையுடைய மடியிலேன்னா ஒவ்வொரு இடம் மும்பையா இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலெல்லாம் இதை விதப்போட்டு இன்னைக்கு இந்து தர்மத்தின் புகழை வைகுண்ட பரம்பொருள் இந்த பூமியிலே அவதாரம் நிகழ்த்தியதே இந்து தர்மத்தை காப்பதற்கு தான். அது தெரியாம சில மூடர்கள்லாம் இன்னைக்கு எங்கெங்கோ போய் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. இந்த ஐயாவளியில உள்ளது கூட போயிட்டு இருக்கியா? அவரே சொன்னார், நவ்வா தொழுக்கு நாடிக்க சொன்னரும் ஒரு தொப்பி போடும்பா, ஒரு சுடு போடும்பா, ஒரு சவுக்கம் போடும்பா, பொய் வேதம் இருக்கும்டான்னு சொன்னாரா இல்லையா? அதை படிச்சு அதை ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டியவங்க இப்ப அங்க போயிட்டு இது போய் அது போயின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு மாறி போச்சுன்னா பணம் ஒவ்வொருத்தரை என்ன பாடுபடுது தெரியுமா? கோடிகள் கொடுத்தாலும் மனம் மாறாத மூதாதையருடைய பிள்ளை நீங்கள் அவனை அடிபட்ட மூதாதையர்கள் நம்முடைய மூத்தவர்கள் சும்மா அடிச்சா ஒரு ஓரத்துல அடிச்சானே, இழுத்தானே, வேட்டி பெற்ற கூட அடிச்சானே, அவனுடைய இத்தனாவது வாரிசு நீ 6வது தலைமுறையை தாண்டி வந்திருக்கிறாயே. அந்த வாரிசுகள் இன்னைக்கு இருப்பதனால்தான் இந்து தர்மம் ஆண்டு கொண்டிருக்கிறது, மாறாமல் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு பாடல் அதோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வு.